கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பாருங்க, ஒரு காலத்துல ரொம்ப கெட்டவரா இருந்தாரு. ஒரு காலத்துல ரொம்ப மோசமா இருந்தாரு. யாருமே கிட்டக்க பாருங்க வரவே முடியாது. எரிஞ்சு எரிஞ்சு விடுவாரு பாருங்க. அவர் ரொம்ப ஒரு கொடுமைக்காரரா இருந்தாருங்க. ஹிட்லர்லாம் தோத்தே போயிடுவாரு கர்த்தருக்கு முன்னாடி. ஐயோ, அவ்வளவு பாருங்க மோசமான ஒரு ஆளா இருந்தாரு. இப்ப இல்லைங்க. ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தாருங்க. அப்புறம் அவர் வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு சம்பவம் வந்துச்சு. ஆளே மாறி போயிட்டாரு. என்ன மாறிட்டாரு? ரொம்ப தங்கமான ஆளா மாறிட்டாரு. நல்ல குணம். இவரு ஆரம்பத்துல அப்படி இல்ல. ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் கொஞ்சம் ஆள் மாறிட்டாரு. இப்பெல்லாம் பாருங்களேன், ஷார்ப்டா இருப்பாரு. டீல் பண்றது அருமையா இருக்கும். ரொம்பலாம் பெருசா நம்ம கண்டுக்க மாட்டாரு. அரவணைச்சு நடப்பாரு. கோவப்பட மாட்டாரு. எரிச்சல்லாம் வராது. நல்லா நல்லா இருக்கா இந்த உபதேசம்? இது சொல்றது கரெக்டா? இது ஆண்டவருக்கு பொருந்துமா? ஏன் பொருந்தாது? ஏன் பொருந்தாது? இப்படி சொன்னாதான் என்ன? இப்படி மனுஷர்கள் நடக்கிறது இல்லையா? அவன் ஒரு 20 வயசு வரை கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம். 20 வயசுக்கு மேலதான் பாருங்களேன், அவர் கொஞ்சம் நல்லபடியா குணம் மாறிடுச்சு. கல்யாணம் முடிக்க முன்னாடி ஆள் சரியில்லைங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆள் சரியாயிட்டாரு. இப்படி மனுஷர்களை எத்தனை தடவை பேசுறோம் நம்ம. இது ஏன் கர்த்தருக்கு பொருந்தாதுங்கிறதான் கேள்வி. இதே ஆங்கிள், இதே தாட்ல, இதே விஷன்ல, இதே ஐசைட்ல, இதே பார்வையில ஏன் நம்ம ஆண்டவரை பார்க்க கூடாது? பார்க்கிறதுக்கு என்ன தடை? எது தடுக்குது நம்மள? ஏன் எப்படி இருந்திருக்க கூடாதா? வாய்ப்பு இல்லையா? ஒரு காலத்துல ஆண்டவர் ரொம்ப 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 கெட்டவரா இருந்தார். ஐயோ, கிட்டக்க யாருமே போக முடியாது, எரிஞ்சேன்னு சொல்லுவாரு. இப்பதாங்க ஆள் கொஞ்சம் மாறிட்டாருங்க. அவர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் வந்துச்சு பாருங்களேன். அதுல இருந்து சும்மா ஆளை பரட்டி போட்டுருச்சுங்க. வாழ்க்கையே பரட்டி போட்டுருச்சுங்க. பெரிய டேர்னிங் பாயிண்ட்ங்க. அப்படி சொல்ற மாதிரி ஆண்டவருக்கு இருக்கா? ஏன் தெரியுமா? அவருடைய கேரக்டரே அதான். அவருடைய இயல்பே நல்லவர். அவர் நல்லதுல இருந்தவர். சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பிளட்டுங்க. பிளட்டை மாத்த முடியுமாங்க? பிளட்ல புத்திங்க. நம்ம மனசு சொல்ற மாதிரி அவருடைய கேரக்டரே நல்லவர். நல்லவர். என்ன சொல்ல வரேன், ஒரு காலத்துல கர்த்தர் கெட்டவரா இருந்தாரு. இப்ப என்னமோ ஆள் கொஞ்சம் மனசு மாறி நல்லவரா மாறிட்டாரு அப்படிங்கிறது உண்மைனா, அவர் தொடர்ந்து நல்லவரா இருப்பாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆள் மாறிடுவாரு. ஆனா அவர் இயல்பாவே நல்லவரியா அப்படின்னா, என்றென்றைக்கும் நாம் அவரை நல்லவர் நம்பலாம். அவர் மாற மாட்டார். ஆமாண்ணா, கர்த்தர் நல்லவர். காலையில நம்ம பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு போலாமா? கடன்ட்டு நமக்கு அவர் வேணும் அப்படிங்கிறத விட நாம அவருக்கு வேணுங்கிறது தான் அளவுல அதிகமா இருக்கு. புரிஞ்சுங்க, நடங்க. நமக்கு ஆண்டவர் தேவை, மறுப்பதற்கே இல்ல. எதுக்கு தேவை? சோறாக்கி போடவா? எதுக்கு தேவை? துணி துவச்சு தரதுக்கா? அதுதான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல. எதுக்கு ஆண்டவர் நமக்கு தேவை? டப்பு டப்பு தருவார். டப்பு பணம் தருவாரா? ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்குமே தேவை. எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர் நமக்கு தேவை. ஆபத்துல தேவை, ஆசீர்வாதம் தேவை, பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் அவர் தேவை. அப்ப ஆண்டவர் நமக்கு தேவைங்கிறது கன்ஃபார்ம். நம்முடைய ஆதாயத்துக்கு ஆண்டவர் நமக்கு தேவை. அவரால் நமக்கு ஆதாயம் இருக்கு. நமக்கு அவர் தேவை. நமக்கு அவர் வேணுங்கிறத விட அவர் நமக்கு அவர் வேணுங்கிறத விட அவருக்கு நாம வேணுங்கிறதா அளவுல அதிகம். நம்ம பக்கமே பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஆண்டவர் தேவைப்படுறது, நமக்கு ஆண்டவர் தேவை. நம்ம தான் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹலோ, உங்களை விட அவருக்கு உங்களை ரொம்ப தேவையா? முதல்ல அதை புரியுங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் நீங்க நினைக்கிறீங்க. அவர் கேட்டா, டேய் எனக்கு அதிகமா நீ வேணும்டா அப்படிங்கிறார் அவர். ஆமாண்ணா, சந்தோஷமா இல்ல? அப்ப நாம அவர் காலை சுத்தி சுத்தி வர்றதுக்கு நமக்கு ஆதாயம் இருக்கு. ஆனா அவரே நம்மளை சுத்தி வர்றாரு. என்ன ஆதாயம் இருக்கு? என்னையா உங்களுக்கு ஆதாயம் இருக்கு? எங்களால ஒரு ஆதாயம் இல்லடா. அப்புறம் எதுக்கு சுத்தி வர்றீங்க? பாசம், நேசம், லவ், அஃபெக்ஷன், ஈர்ப்பு, ஒன்னு விட்டு கொடுக்க முடியாது.
உன்னை சூழ்ச்சிட்டு தான் வருவேன், உன்னை விட்டு கொடுக்க என்னால முடியாது, நீ எத்தனை தடவை நீ தற்கொலைக்கு போயிட்டாலும் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். ஏன் அப்படி பாசம்? எனக்கு பதில் இல்லை. அப்படி என்ன பண்ணி விட்டேன்? நீ ஒன்றும் பண்ண எங்களுக்கு தெரியும், ஆனாலும் உன் மேல நான் வச்ச பாசம் பெருசுரா. ஆமாண்ணா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க? நமக்கு அவர் தேவை வேணுங்கிறத விட அவருக்கு நாம தேவைங்கிறது அதிகம். அதனால உங்களை அவர் மறக்கிறதும் இல்ல, உங்களை அவர் கைவிடுறதும் இல்ல, உங்களை அவர் விட்டு விலகிறதும் இல்ல. தைரியமா இருங்க. எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். நல்லா சொல்ல போனா சென்னை பாசல தகிரியமா இருக்கணும். தகிரியமா, என்ன வார்த்தையோ, தகிரியமா இருங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கடகடன் போகலாம், நிறைய பேசணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. பிலிப்பியர் 4:6 பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஹலோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதர சகோதரிகளே, நீங்க ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம, எதை குறித்து ஒரி பண்ணாம. சில பேரு நம்ம சகோதரிமார்கள் கவலைப்படுறத ஒரு தொழிலா வச்சிருப்பாங்க. அந்த தொழில் செயலாம் மண்டை வெடிச்சிரும். வெடிச்சு வெளியே வந்து தேங்காய் மாதிரி உடஞ்சி வெளியே போயிடும். அதனால இந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை கவலைப்பட்டாதான் ஏதோ இன்னைக்கு தொழில் செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி. கவலைப்பட்டிருக்கோம் அப்பா அடி. ஒரு தடவையாவது அழுதுறணும். அட்லீஸ்ட் ஜெபத்துல போய் ஒரு அழுவ போட்டாதான் அப்பா அடி கண்ணீர் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம சரியில்லை, சரியான பரிசுத்தமான விசுவாசி. பவுல் சொல்றாரு, இதுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்கு கவலைப்படலாம் அப்படி சொல்ல. அவரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்னத்துக்கும் கவலைப்படாமல், எதுக்குமே கவலைப்படாதீங்க சாமி தாயி, அப்படிதான் அவர் பேசுறாரு. ஒன்னத்துக்கும் கவலைப்படாம, பொறுப்பு இல்லாம இருக்காதீங்க அப்படி சொல்லல. ஒன்னத்துக்கும் கவலைப்படாம, உங்களை எது கவலைப்படுத்துதோ அதை வந்து தலைவர்கிட்ட சொல்லுங்க. எந்த தலைவர்கிட்ட? நீங்க குடுங்க ஓடிறாங்க, அந்த தலைவரை சொல்றேன் நான், பரலோக தலைவரை பேசுறேன் நான். அவர்கிட்ட சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னா என்னங்க நடக்கும்? உடனே காரியம் நடக்காது. அப்புறம் எதுவும் சொல்றீங்க? உடனே காரியம் நடக்காது, ஆனா உடனே ஒண்ணு நடக்கும். திரும்ப சொல்றேன், நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய கவலைகளை, பாரங்களை, பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு தெரிவிச்சிட்டீங்கன்னா உடனே குட்டு குட்டுன்னு ஓடி வந்து செய்வார். நான் சொல்ல மாட்டேன், அது உடனே நடக்குமோ நடக்காது எனக்கு தெரியாது, ஆனா உடனே ஒண்ணு நடக்கும். உடனே ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் தெரியுமா? 4:7 சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். அது உங்களுக்கு கிடைக்கும், இம்மிடியேட்டா கிடைக்கும். வேணுமா? சொல்லுங்க போய். நம்ம தேவ சமாதானம் வந்து பெரிய மேட்டர் இல்ல, சொன்ன காரியம் நடந்துச்சா? துட்டு இல்லைன்னு கேட்டேன், துட்டு கொடுத்தீங்களா? தேவ சமாதானத்தை வச்சு சோற ஆக்க முடியும்? நானு சோற ஆக்க முடியும்? அது இருக்கட்டும், துட்டு அனுப்புங்க ஃபர்ஸ்ட். விளங்காத புத்தி. கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு, இம்மிடியேட்டா உனக்கு ஒண்ணு கிடைக்குமியா, அது தேவ சமாதானம். கொலோசையர், அடுத்து வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நிறைய பேசிடலாம் இன்னைக்கு. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? கொலோசையர் 3:15 வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ரூல் பண்ண கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே பாடி, ஒரே ஃபிளஷ், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவனை யூஸ் பண்ணாம இருங்கன்னு சொல்றார். தேவனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றார். சரி,
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யணும்? ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்தா? செய்யாதுல்ல. தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணணும், நிரம்பி வழியணும், ரூல் பண்ணணும், ஆட்சி செய்யணும், ஆளுகை செய்யணும். நம்பர் 2, சங்கீதம் 138. சங்கீதம் 138. சீக்கிரம் கிக்க எடுங்க டக்குன்னு. சங்கீதம் 138 எடுங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138. நான் கூப்பிட்ட நாளிலே, ஜெபம் பண்ணின நாளிலே, விண்ணப்பித்த நாளிலே, அவரை நோக்கி அழைத்த நாளிலே எனக்கு பதில் தந்தீர், மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே, என் மனசிலே, என் இருதயத்திலே, என் உள்ளத்திலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். ஆண்டவர் நோக்கி இவர் கூப்பிட்டாராம், அவர் பதில் தந்தாராம். என்னங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாரு? என்னங்க பதில் தந்தாருன்னா, ஆத்மாவுல பலன் தந்து தைரியப்படுத்தினாராம். பலன் வந்துட்டாலே என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் சமாதானம் தருகிறார், ஆண்டவர் பலன் தருகிறார். சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தெரியாத ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்ல போறேன்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். தேவ பலன் அப்படின்னா தேவன் தருகிற பலன் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? தேவ சமாதானம் என்பது, தெய்வீக சமாதானம் என்பது தேவன் நமக்கு அருளுகிற ஒரு மெட்டீரியல், ஒரு ப்ராடக்ட், ஒரு திங்ஸ், ஒரு பொருள். தேவன் தருகிற பலன், தேவன் தருகிற சமாதானம். இதைத்தான் நம்ம தேவ பலன், தேவ சமாதானம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? பட் அது முழுமை அல்ல, அது முழுசு இல்ல. தேவ பலன், தேவ சமாதானம் அப்பல என்ன அர்த்தம்னா, தேவனானவர் அவர் அனுபவிக்கிற ஒரு சமாதானம். தெய்வம் அவர் தாமே அனுபவிக்கிற பலன், ஒரு தைரியம். இதத்தான் உங்களுக்கு ஷேர் பண்றாரு. புரியல? பிசாசு பண்ற எல்லா பிரச்சனைகளையும் அக்கப்போர்களையும் தேவன் பார்க்கிறாரா? பார்க்கிறாரு. பார்த்துட்டு பண்றியா? பண்ணு. பண்ற. என்ன செய்ய போற? பண்றடே, பண்ணி பாடுற. இதான் தேவ பலன். தேவன் எப்படி வாழ்றாரு? பிரச்சனையை பார்த்து பயப்படல. வர்றியா? வா. என் பிள்ளையை தொடுறியா? தொடு. தொடுற. என்னது, நீ தெய்வம் ஆக போறியா? ஆகி காட்டு, பாத்துருவோம். பாத்துறேன் நானு. வாடா டே, வாடா, யுத்தமா வாடா. புரியுதுங்களா? இது தெய்வம், தேவனுக்கே உரிய பலன், தெய்வமே அனுபவிக்கிற ஒரு தைரியம். இதத்தான் அவருடைய ஆட்களுக்கு தர்றாரு. அப்ப ஒருத்தன்ட்ட தெய்வ பலன் இருக்குன்னா, தெய்வ தைரியம் இருக்குன்னா எப்படிமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? எங்களை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சலைய வணங்க மாட்டோங்கிறது உன் மண்டைக்கு ஏற கடவுது. இதான் அந்த பலன், இதான் அந்த தில்லு. இருக்கா? இந்த தில்லு இருக்கா? பிரச்சனை கண்டு பயப்படுறாலும் கிடையாது, பிரச்சனையோட உடன்பட்டு போறாலும் கிடையாது. தெய்வம் அப்படி பண்ணவே மாட்டாரு. தெய்வம் அப்படி வாழவே இல்லை. எவனா இருந்தாலும் வந்து பாரு நிக்கிறாரு. செய்டா நீ செய். ஒரு கூட்டத்தை கூட்டணுமா? கூட்டிக்கோ. காப்ரியல் மிகாவேல் வேணுமா? எடுத்துக்கோ.
கூட்டு பாடுறான், சேர்த்துக்கடா உன் கூட்டத்தை. நீ நான் ஒத்தை கொத்த நிக்கிறேன்டா, வாடா நீ. இதான் தெய்வ பலன். இருக்கா? பிரச்சனை கண்டு பேசுறோமா? ஓடி ஒளிகிறோம், அழுகுறோம், இதான் செய்யுமே தவிர நம்மகிட்ட தெய்வ பலனே இல்லை. தெய்வ சமாதானம் எல்லாத்தையும் பாக்குறாரு, எல்லா பிரச்சனையும் மத்தியில தான் அவர் இருக்கிறாரு. ஆனா கூலா இருக்கிறாரு. தெய்வ சமாதானம். சொல்லுங்க, தெய்வ சமாதானம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்துகிட்டு பிசாசு உண்டு பண்ணுகிற பிரச்சனைகளை கண்டு நாம பதறினாலோ கவலைப்பட்டாலோ அழுதாலோ என்னமோ சொல்வாரு, இங்க பாரு, நீ ஒண்ணு என் பிள்ளை எல்லாம் போயிரு, இல்ல இருந்தா ஒப்பாரி வைக்காது, அசிங்கப்படுத்தாது என்ன. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ என் பிள்ளைன்னு வேற சொல்ற, ஆனா அழுகுற. எதுக்கு எதுக்கு எதுக்கு? நீ என் பிள்ளை தானே. என் பிள்ளை நீ அழுதா அப்ப யாருக்கு அசிங்கம்? என்னையும் அசிங்கப்படுத்துற நீயே. இப்படிதான் பேசி நம்மளை தைரியப்படுத்துவார். நீ எதுக்கு அழுகுற? தைரியமா இரு, தில்லாரு, என்னை மீறி என்ன நடந்துரும். இப்ப ஆண்டவர்கிட்ட ஏன் இந்த தைரியம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஏன் இந்த சமாதானம் இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும் காரணம்? ஏன் இவ்வளவு தில்லா இருக்கிறாரு? எதை வச்சு இவர் இவ்வளவு சமாதானமா, இவ்வளவு அமைதியா, அவாண்டுக கூலா இருக்கிறாரு? எதை வச்சு இருக்கிறாரு சொல்லுங்க. எது வந்தாலும் பார்த்துக்குவேன், பார்த்துக்குவேன்டா நானு அப்படிங்கிற அந்த தில்லு தாட்டு அவட்ட இருக்கு, அவட்ட இருக்கு. எது வந்தாலும் பார்த்துக்குவேன்டா நானு. கூட்டுறா உன் கூட்டத்தை, நீயே சொல்றா என் பிள்ளைய, நீ பார்க்கலாம்டா, விடுறா, நீ எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்டா அப்படின்னு தேவன் தன்னை நம்புறாரு. யார் நம்புறாரு? நம்மளை நம்பல, அவரை நம்புறாரு. அப்ப அவரை நம்பி இருக்கிறாரு. அதனாலதான் இந்த தில்லு. என்ன தில்லு? இந்த தில்லு எப்படி வந்துச்சுன்னா அவரை நம்பி இருக்கிறாரு. அதனாலதான் வந்து பாருங்கிறாரு. சரிங்களா? சரி, அப்ப அவர் சமாதானமா இருக்கிறதுக்கும் உற்சாகமா சந்தோஷமா கூலா தைரியமா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன? எது வந்தாலும் நான் பார்த்துக்க வேண்டாம், என்னால பார்த்துக்க முடியும்டா. இதுதான். ரைட்டா? ரைட். இப்ப தேவ பிள்ளைகளுக்கு தேவ பலன் வேணும், தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் வேணும்னா அவங்க எப்படி வாழணும்? எது வந்தாலும் என் தலை பார்த்துக்கிடும் சொல்ல முடியுமா? அவருக்குள்ள ஏன் இந்த பலன் வேலை செய்யுதுன்னா அவர்கள் விசுவாசம் அப்படி இருக்கு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். காவிரியில் போட்டு மிகால் போட்டு பரலோகமே போட்ட நான் பார்த்துக்க வேண்டாம். அவர் நம்பி இருக்கிறாரு. தில்லு வந்துருச்சு. நாம அவர் நம்பி இருந்தோம்னா தில்லு நமக்கு வந்துடும். நம்ம அவர் நம்பி இருக்கிறோமா? நம்ம நம்ப மாட்டோம். நம்ம எல்லாமே ஓட்டை அங்கதான் நம்மகிட்ட இருக்கு. அங்கதான் கோட்டை விட்டு வச்சிருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் அவன் தில்லா இருப்பான். அவன் தான் தில்லா இருப்பான். அதான் முன்னாடி முதல்ல எடுத்து வச்சிருக்காங்க. நான் என்கிட்ட இருக்கிற இந்த தில்லு காரணமே அதுதான். என்கிட்ட இருக்கிற தைரியத்துக்கு காரணம் அதுதான். என்கிட்ட இருக்கிற அமைதிக்கு சமாதானத்துக்கு காரணம் அதுதான். அங்கதான் இருக்கு மேட்ரு. எப்படி தேவனுக்குள்ள தேவ சமாதானம் தேவ பலன் ரிலீஸ் ஆகி எப்படி அவர் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறாரு அப்படின்னா எது வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அவர் அவரை நம்பி இருக்கிறாரு. அப்ப அவருடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கும்போது அவருக்குள்ள என்ன பலன் என்ன சமாதானம் இருக்குதோ அது அப்படிங்க டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுதுன்னா எப்படி அதை ஆளும்? தேவ சமாதானம் நமக்குள்ள வர்றதுக்கான வழி என்ன? தெய்வ பலன் தெய்வ சமாதானம் நமக்குள்ள வர்றதுக்கான ரூட் என்ன? எந்த வழியில் அது வரும்?
என் ஆளு எது வந்தாலும் எனக்கு பார்த்துக்குவார். பார்த்துக்குவார்னா பார்த்துக்குவாரு. பணம் இல்லையா பார்த்துக்குவாரு, அக்க போரா பார்த்துக்குவாரு, பிரச்சனையா பார்த்துக்குவாரு, போராட்டமா பார்த்துக்குவாரு. யோ என்ன வந்தாலும் பார்த்துக்குவாரியா. என் ஆள் அப்படிப்பட்ட ஆளியா சொல்ல முடியுதா? இந்த 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 அடிப்படை விசுவாசமே இல்லாம நம்ம ஆகோ ஐயாவோ போட்டுட்டு இருக்கிறோம், அல்லையா பேசுறோம், அந்நிய பாசை பேசுறோம். நோ யூஸ், நோ யூஸ். அடிப்படை விசுவாசம் இல்லாத விசுவாசி வாழவே முடியாது. ஆமாண்ணா, நான் சொல்றது புரியுதுங்களா? தெய்வத்துக்குள்ள அந்த சமாதானம், தேவனுக்குள்ள அந்த பலன் எப்படி ஆக்டிவேட் ஆகி, எப்படி அவர் இவ்வளவு தில்லா இருக்கிறாரு, இவ்வளவு கூலா இருக்கிறாருங்கிறத அந்த ரகசியம் புரிஞ்சு போச்சுன்னா நம்ம உள்ள போயிடலாம். ஓஹோ, அவரை நம்புனா நமக்குள்ள தெய்வ பலன் வேலை செய்யுது. அவரை நம்புனா நமக்குள்ள தேவ சமாதானம் வருது. என்ன நம்பணுங்கிறதா பிரச்சனை. என்ன நம்பணும்? அவரை என்ன நம்பணும்? எது வந்தாலும் தலை பார்த்துக்கிடும். தாயின் கற்பத்துல இருந்த போது என்ன பார்த்த கரம் இப்ப பார்க்காதா? நடுத்தருவில் விடுற கரமா அது? கரை சேர்க்கிற கரம்ல அது, அப்புறம் எப்படி விடும்? பார்த்துக்கிடும். ஆமேன். கர்த்தரை பத்தி சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது உங்களுக்கு தேவைப்படும். நம்ம ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா, இந்த பக்கம் துக்கத்துக்கு ஓகே கொடுத்துருவாரு, கவலைக்கு, பிரச்சனை, போராட்டம் உங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாரு. இந்த பயம் வந்து அவர்கிட்ட கேட்குது, துக்கம் வந்து அவர்கிட்ட கேட்குது, நான் போய் அவளை கொஞ்சம் போய் மீட் பண்ணட்டா, சந்திக்கட்டா அப்படின்னு கேட்கும். பண்ணிக்கப்போ அப்படி ஒரு ஓகே கொடுப்பாரு. யாரு? உங்க ஆளு. பாத்தீங்களா, பயங்கரமான ஆளு. நான் சொல்ற ஆளு. கவலை வந்து கேக்குது, என்ன ஆண்டவரே ஓகே சொல்றீங்க, 4 அடி போட்டு போச்சல வேண்டியதானே நீங்க. பயம் வந்து என்னைய வந்து சந்திக்க கேட்டுச்சுன்னா அனுப்பியா வைப்பாங்க. என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க. பயம் வந்து அவர்கிட்ட இந்த மகளை நான் தொடவா அப்படி கேட்கும்போது உள்ள சொல்ல மாட்டார், போ ஓகே தொடு. வந்து இந்த பக்கம் ஓகே கொடுத்துருவாரு. என்ன செஞ்சுவாரு? இந்த பக்கம் ஓகே கொடுத்துருவாரு. அந்த பக்கம் வந்து மகளே பயப்படாதிருப்பாயாக நம்மள வந்து பேசுவாரு. இதான் நம்ம ஆண்டவர். இந்த பக்கம் ஓகே கொடுத்துட்டு அந்த பக்கம் ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்பாரு. பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு வந்து பேசுவாரு. இந்த பக்கம் கவலைக்கு இடம் கொடுத்துட்டு அந்த பக்கம் நாளை திணித்து கவலைப்படாதீங்க பாரு. இந்த பக்கம் ஒன்னு சொல்லுவாரு, அந்த பக்கம் வந்து நம்ம தைரியப்படுத்துவாரு. இதான் நம்ம ஆளு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுங்க. இப்பெல்லாம் செய்யறாரான்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். இந்த பக்கம் ஒண்ணு செய்வாரு, அந்த பக்கம் ஒண்ணு செய்வாரு. புரிஞ்சுக்குங்க அத. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, பேதுருவே பேதுருவே, அப்போஸ்தலனே அப்போஸ்தலனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ இந்த மாதிரிலாம் வந்து என்னோட ஜெபம் பண்ற வேலையை வச்சுக்காத. யார்கிட்ட வந்து என்னடா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பிசாசு, என் ஆட்களை புடைக்கிறதுக்கு சம்மதம் தரீங்களா, கையெழுத்து போடலான்ட்டு பேப்பரை டேபிள்ல வச்சு கேட்டுருக்கிற, என்னடா உனக்கு என்ன தில்லு, யார்கிட்ட வந்து என்ன கேட்கிற நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. சொன்னாரா? உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ அதை மறுத்தேன் அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? இல்ல அவர் என்ன சொன்னாரு? உத்தரவு கேட்டான்னு தெரியுது. இப்ப ஓகேவா எஸ்ஸா நோவா தான் நம்ம தெரியணும் பதில். எஸ் கொடுத்தாரா நோ கொடுத்தாரா?
நல்லா கவனிச்சு சொல்லுங்க. எஸ் கொடுத்தாரா நோ கொடுத்தாரா? அவன் அவன் அனுமதி கேட்கிறான். எஸ் கொடுத்தாரா நோ கொடுத்தாரா? பாத்தீங்களா? எஸ் கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? ஆனா நம்ம நம்ம என்ன விரும்புவோம்? நோ கொடுங்க ஆண்டவரே, நோ கொடுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது நல்லாவா இருக்கு, வேண்டாம். கவலைக்கு பிசாசு சுலகுல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான்னு என்ன அர்த்தம்? கவலைக்கு, பிரச்சனைக்கு, பயத்துக்கு, குழப்பத்துக்கு, சந்தேகத்துக்கு அனுமதி கேட்கிறான். நான் போய் அங்க போய் சந்தேகத்தை கொடுக்கவா? நான் போய் அவட்ட போய் கொஞ்சம் அழுவிக்கிட்டா, நான் போய் அவளை கொஞ்சம் அப்படியே கதற வைக்கிட்டா, நான் பயம் கட்டுட்டா, அவ நம்புறா அவங்கள குழப்பிடுச்சா அவளை, அனுமதி கேட்கிறான். இவர் என்ன செய்யணும்? சொல்லணும்ல. இப்போ ஓ இப்படி சொல்லிட்டாரா, எஸ் கொடுத்துட்டாரா, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கொஞ்சம் கவனிங்க நம்ம ஆண்டவரை. இங்கிட்டு எஸ் கொடுத்துட்டாரு, அங்கிட்டு வந்துட்டு அவிசுவாசத்துக்கு எஸ் கொடுத்துட்டாரு. இவன் போய் என்னத்தை உண்டு பண்ண போறான்? சந்தேகத்தை, குழப்பத்தை உண்டு பண்ணி அவிசுவாசத்தை உண்டு பண்ண போறான். ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்கிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த பக்கம் விசுவாசம் அரு மகனே, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மகனே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க நானும் என் தேவனத்தில் வேண்டிக் கொண்டேன். வந்தாரா? இதான் இதான் நம்ம தலை. நான் அறிஞ்சுக்கிட்ட ஆண்டவர் இப்படிதான் இருக்கிறார், இப்படிதான் பைபிள்ல இருக்கிறார். இங்கிட்ட ஓகே கொடுக்கிறாரு, இங்கிட்ட வந்து கையை வச்சு மறைக்கிறார், இங்கிட்டு பாத்துக்கிறார். ஆமே ஆமேனா? அப்ப பிசாசு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டா, இவர் உத்தரவு கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து பயப்படாத, தைரியமா இரு, அழாத, கண்ணத்தோட சந்தோஷமா இரு, விட்டுடு, பாத்துக்கிறேன், இங்க வந்து இதை பேசுவார். ஆமீன். கர்த்தர் நல்லவர். யோபு 22:21 வாசிங்க, டாபிக்குள்ள போறோம். யோபு 22:21 சீக்கிரம். யோபு 22:21 வாசிக்கலாமா? யோபுட்ட பேசுறாங்க சிநேகிதர்கள். யோபு இங்க பாரு, நீ இந்த ஓட்டை எடுத்து சொல்ற, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் சொல்றத உன்னை கேளு. நீ வந்து உன்னைய படைச்ச ஆண்டவரோட பழகு. என்ன செய்ய? பழகு. இப்படி பழகி சமாதானமா இரு. அப்படி என்ன அர்த்தம்? சமாதானத்துல ஆரம்பிச்சார் செய்திய, சமாதானத்திலே முடிக்கிறார். நீ அவரோட பழகி சமாதானமா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோட சண்டை சச்சரவு இல்லாம இரு, போராட்டம் பண்ணாம இரு. தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு சமாதானம். இப்ப நாட்டுக்கும் நாட்டுக்கு இடையில சமாதானம், சரிங்களா, இருந்தா நிம்மதியா இருக்கும். போராட்டம் இருந்துச்சுன்னா நிம்மதி இருக்காது. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு சமாதானம் இருந்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படின்னா பைபிள் கொடுக்கிற ஆலோசனை என்ன? அங்க என்ன சொல்றான்? தேவனோட பழகுங்க. நீங்க அவரோட பழகுனாதான் உங்களுக்கு உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த சண்டை சச்சரவுலாம் ஓஞ்சிரும். இல்லாட்டினா அவர் ஒன்ன சொல்லுவாரு, நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க ஒன்ன செய்வீங்க, அது அவருக்கு பிடிக்காது. இந்த அக்கப்போர் போயிட்டே இருக்கும். இந்த அக்கப்போரை முடிவு கட்டணும்னா ஒரே வழி அவரோட பழகுறது மட்டும்தான். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகிடுவோம். வேலை செய்யும் போது கூட இருக்கிறவரோட பழக தெரியும், சரிங்களா? ஆனா யாரோட பழக தெரியாது. அவர்கிட்ட கேட்க தெரியும், வாங்க தெரியும், கழட்டி விட தெரியும், பழகதான் தெரியாது. நம்ம தேவனோட பழக தெரியாது.
கத்து கொடுக்கல. கர்த்தர் நல்லவர். எப்படிங்க பழகுறது? எப்படிங்க தேவனோட பழகுறது? யாரா டிப்ஸ் சொல்லுங்களேன். சரி, இப்படி சொன்னாலும் புரியாது. புது வீட்டுல போய் குடியேறுறீங்க. அபார்ட்மெண்ட் காம்பவுண்டா வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீங்க பழகணும். எப்படி பழகுவீங்க? எப்படி தொடங்குவீங்க? காஃபி சாப்பிடுங்க, வெண்டைக்காய் கொஞ்சம் நறுக்கி கொடுங்க, சாம்பார் கொஞ்சம் கூட்டி கொடுங்க. எப்படி பழகுவீங்க? எப்படி பழகுறத ஆரம்பிக்குது? எப்படி நீங்க செய்றீங்க? பேசுறீங்க. அதான் ஸ்டார்டிங். சிஸ்டர், அதான் வந்திருக்கிறோம், என் பேர் இப்படி, நான் சர்ச்சுக்கு போறோம். நீங்க சர்ச்சுக்கு போறீங்க? அப்படியா? ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? பிள்ளைங்க என்ன செய்றாங்க? அப்படி அப்படி அப்படியா? என்ன பண்ணிருக்கீங்க இப்ப? ஆ பேசுறதுதான் பழக்கத்தின் ஆரம்பம். சரிங்களா? அப்ப தேவனோட பழகணும்னா என்ன செய்யணும்? நம்ம பேச மாட்டோம், சொல்லுவோம், கேட்போம். சொல்றது வேற, கேட்கறது வேற, பேசுறது வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப விசாரிச்சீங்க இல்லையா? பக்கத்து இருக்காண்ட அதான் பேசுறது. அக்கா, கொஞ்சம் கருவேப்பிலை இல்ல தரீங்களா? இது என்னது? கேட்கறது. அவங்க கேட்டாங்களா, பேசுனாங்களா? பழக்கம் கேட்கல ஆரம்பிச்சா, பேசல ஆரம்பிச்சா? பேசுனதுக்கு அப்புறம் கேட்போம். நம்ம பேசாமே கேட்கிறோம். ஆண்டுகிட்ட பேசாமே கேட்போம். என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஏன் ஆண்டுகிட்ட பழகல அப்படின்னா, நம்ம ஆண்டுகிட்ட பேசவே மாட்டேங்கிறோம். மனம் விட்டு பேசினாதான் நம்ம அவரோட பழக முடியும். நம்ம பேச அவர் பேச, நம்ம பேச அவர் பேச, நம்ம பேச அவர் பேச, இது அனுதினமும் தொடர 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 நீங்கள் அவரும் திக் ஃப்ரெண்டா மாறிடுவீங்க. அப்ப தேவனோட பழகுறதுக்கு அஸ்திவாரமே, ஆணிவாரமே, முதல் தொடக்கமே எதுதான்? வாயை விட்டு பேசணும். வாயை விட்டு கேட்க கூடாது. இதை தாங்க, அதை தாங்க, ஐயோ ஜெபம் அசைக்கும் தேவனை சொல்லி தந்திருக்கானே பாஸ்டர், தாங்க தாங்க, இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பழகுடான்னா இவன் எதை வாங்கிட்டு போலான்னு வர்றான். உட்கார்ந்து 4 வார்த்தை பேசுறான்னா, இல்ல எனக்கு டைம் போயிட்டு இருக்கு, கொடுத்து அனுப்புங்கிறான். அதனால அவரோட பழகி சமாதானமாய் இரு. பழகு. பைபிள் தானே சொல்லுது. நம்ம பழகுறோமா? இல்லையே. எப்படிங்க பழகுறது? எப்படிங்க அதை ஆரம்பிக்கிறது? பேசு சாமி. என்னங்க பேசுறது? உனக்கு எழுதியா தரணும்? உனக்குலாம் பேசுறதுக்கு எழுதியா தரணும்? வாயை திறந்தா அதை தவிர எதுவும் செய்ய மாட்டேங்குதான். பேசு பேசு. உன் மனசுல பட்டதெல்லாம் பேசு, சமூகத்துல பேசு. இருதயத்தை ஊற்றி விடுங்கள். என்ன அர்த்தம்? அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றி விட்டால் என்ன பண்ணா? பேசுனா இருக்கிற சங்கதிகள்லாம் சொல்லி தீர்த்தா. ஐயோ முடியலையே, இந்த பெண்ணினால் பண்ற வேலை என்னால தாங்க முடியலையே, சும்மா இருக்க மாட்டாம அவளுக்கு நீங்க பிள்ளையை கொடுத்து போட்டீங்க, அவளும் பிள்ளையை பொறுத்து போட்டு என்னைய படுத்துற பாடு, ஐயோ என்னால முடியலையே சாமி, அப்பா. இதான் பேசுறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரிங்க, அவட்ட பேசணும். பழக்கம் எதுல ஆரம்பிக்குது? பேசுறதுல. இப்ப அவட்ட பேசணும்னா நமக்கு இப்ப என்னமா தடை இருக்கு? நாம அவரை ஒரு ஆளாவே பார்க்கறது இல்ல, நாம ஒரு நபராவே பார்க்கறது இல்ல. நம்ம பார்க்கறதெல்லாம் காத்து, கருப்பு, ஆவி. அவர் எங்கேயோ இருக்காரு. சொல்றாங்க இருக்கிறாருன்னு, எங்கேயோ இருக்கிறார். நம்ம ரூமை போட்டோமா, நம்ம தான் இருக்கிறோம். 4 சுவர் தெரியுது, காத்து அடிக்குது, ஃபேன் ஓடுது, இதான் நமக்கு தெரியுது. அவர் ஒரு ஆளாவே நம்ம பார்க்கறதே இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க பேசுறதா? சொல்லுங்க. நமக்கு மனசு இருக்கா? இருக்கா இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் மனசு இருக்கு. அவரும் ஃபீல் பண்றாரு, அவரும் உணர்கிறார், அவரும் ஏங்குகிறார். என்ன செய்கிறாரு? என் பிள்ளை எப்ப வரும் என்ற பேசுமா.
என்கிட்ட பழகுமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்கிட்ட ஏதாவது பேசுமா, கொஞ்ச நேரம் பிரச்சனைகளை கொட்டி தீர்க்குமா ஏங்குறாரு. ஏன் மனசு இருக்கு. அவர் ஒரு ஆளா பாக்குற பார்வையே இல்லை. இதான் பிரச்சனை. ஆமேன். ஆளா பாத்துடலாமா? உங்க ரூம் அறைய பூட்டிட்டீங்கன்னா அங்க பகவான் இருக்காருன்னு பார்க்கணும். யார் இருக்கிறான்னு? பரம்பொருள் உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். பரஞ்சோதி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்? வானத்தில் ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், எங்கும் இருக்கிறவர் தேவன். அப்புறம் நீங்க ரூமை போட்டுனா இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாரா? இருப்பாரா? இருப்பாரு தானே. அவர்கிட்ட பேசணும். அவர் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் ஒரு ஆளா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் நம்மள மாதிரி ஒரு ஆள்ற அவரு, நமக்கு இருக்கிற மனசு மாதிரி அவருக்கு ஒரு மனசு இருக்குடான்னு பேச ஆரம்பிப்போம். பேச ஆரம்பிக்கிறதா பழகிறதா மாறும். பழகும் போதுதான் அவருக்கு பிடிக்காத நம்மகிட்ட சொல்லுவாரு, நமக்கு பிடிச்சது அவர்கிட்ட சொல்லுவோம். ஒரு மாதிரியா அந்த ஓட்டம் ஓடும், அந்த வாழ்க்கை வேற மாதிரி போகும். அப்ப தேவனோட நம்ம சமாதானமா இருக்கலாம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஃபைனலா முடிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஆண்டவரை பத்தி பேசுறேன், வைக்கிறேன், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. இதுக்கு ஆணிவர் எங்கேயா இருக்கு அப்படின்னா, நான் அவர்கிட்டையும் அவர் என்னட்டையும் அனுதினமும் பேசிட்டு இருப்போம். இது மட்டும்தான் ரகசியம், வேற எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்டையும் அவரு என்னட்டையும் டெய்லி எப்பெல்லாம் பேசணுமோ பேசிட்டே இருப்போம். இதுதான் இந்த மாதிரி கொண்டு போகுது. இந்த மாதிரி ஊழியம் போகுது, சபை பாஸ்டரா மாத்துது, இவ்வளவு செய்திகளை உங்களுக்கு கொடுக்குது. எல்லாமே அதுதான். ஆணி வேறே அதான், அஸ்திபாரமே அதான். இது ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இதான் ரகசியத்தை ஓப்பனா பேசுறேன். நான் அவர்கிட்டையும் அவர் என்னட்டையும் டெய்லி பேசுறது நடந்துட்டு இருக்கு. அப்ப டெய்லி நாங்க பழகுறோம். டெய்லி அவர் என்னோட பழகுறாரு, நான் அவர்கிட்ட பழகுறேன். அதனாலதான் நிறைய அக்கப்பொருள்கள் இல்லாம போயிருது. அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற ஸ்டைல போயிருது வாழ்க்கை. அப்ப அவரை பற்றி நிறைய விஷயங்களை பேசுறதுனால அதை நான் உங்களுக்கு பேச முடியுது. ஆமாண்ணா, என்ன செய்யலாம்? போய் வீட்டுல போய் கேட்க போறீங்களா, பேச போறீங்களா? பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, கொட்டி தீருங்க. அப்படி நீங்க பேசும்போது உங்களை அறியாம ஒரு சமாதானம் நிரப்பு முத்தினா, அப்ப அவர் உங்கள்கிட்ட பேசுறாருன்னு அர்த்தம். உங்களோட பேசிட்டு இருக்காரு, அதான் சமாதானம் வருது உள்ள. ஆமீன்.